ஸோ இந்த வீடியோல ப்ரோப்பீன்லேருந்து ப்ரோப்பேன் 1 நாள் எப்படி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறது நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த கன்வர்ஷன் பார்த்த உடனே நீங்கள் எதையுமே திங்க் பண்ணக்கூடாது. இது எனக்கு தெரியுமா தெரியாதா என்ன ரியாக்ஷன் இன்வால்வ்னு எதுவுமே திங்க் பண்ணக்கூடாது. மொதல் ஸ்டெப் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணணும். ஓகே. அப்போ ப்ரோப்பீன் கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ரோப்புனா 3 கார்பன் இருக்கணும். அங்கே வந்து ஒரு டபுள் பாண்ட் வந்து இருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ப்ரோப்பீன்? CH3 CH டபுள் பாண்ட் CH2. ஓகே. உங்களுக்கு இது ப்ராப்பராக எழுத தெரியல அப்படின்னா கார்பன்லேருந்தே நாங்கள் ஆரம்பிங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரோப்பேன் 1 ஆல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ரோப்பேன் என்ன இருக்கணும் 3 கார்பன் வந்து இருக்கணும். ப்ளஸ் வந்து நம்ம வந்து ஆல்கஹால் வந்து இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா CH3 CH2 CH2OH இதான் ப்ரோப்பேன் 1 ஆல். ஸோ நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வந்து கொண்டு வந்தாச்சு. அப்போ இதுக்கு நமக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு? இங்கே அல்கின் வந்து இருக்குது. அல்கின்லேருந்து நம்ம என்ன பண்ண ஆல்கஹால் வந்து நம்ம வந்து கொண்டு வரணும். ஓகே. அப்போ அல்கின்லேருந்து ஆல்கஹால் வந்து நம்ம கொண்டு வரணும்னா வாட்டர் மாலிகுல் ஆட் பண்ணாலே போதும். சல்ஃபூரிக் ஆசிட் அண்ட் வாட்டரை போட்டாலே நமக்கு ஆல்கஹால் வந்து கிடைச்சிடும். பட் ஆல்கஹால் நமக்கு எங்கே கிடைக்கும் பார்த்தீங்கன்னா செகண்ட் பொசிஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஆனால் நமக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து நமக்கு வந்து ஆல்கஹால் வந்து வேணும். அப்போ பொசிஷன் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலே நான் முதல்ல என்ன சொல்லியிருக்கிறேன், உங்கள் மைண்டில் மார்கானிக் ஆஃப் ரூல் அண்ட் ஆன்டி மார்கானிக் ஆஃப் ரூல் தான் உங்களுக்கு வந்து வரணும். ஓகேவா. அப்போ நம்ம வந்து HBr தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரியாக்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். அப்போ HBr தான் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். ஓகே. அப்போ நம்ம என்ன வரும் CH3 CH டபுள் பாண்ட் CH2. இது என்ன பண்ண போறோம் HBr கூட வந்து ரியாக்ட் பண்ணணும். அப்போ நமக்கு வந்து பெராக்சைடு வந்து வேணுமா வேணாமா அப்படின்றத திங்க் பண்ணணும். அப்போ பெராக்சைடு வந்து இல்ல. பெராக்சைடு இல்லைன்னா நமக்கு என்ன ஆகும்? ஹைட்ரஜன் எல்லாம் எங்க போகும்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஹைட்ரஜன் இருக்க இடத்துக்கு வந்து போகும். ஓகே. உங்க டீச்சர் வந்து இல்ல. டீச்சர் என்ன பண்ணுவீங்க? எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா இருக்கிறத வந்து அக்குமுலேட் பண்ணுவீங்க இல்லையா? அப்போ இங்க ஹைட்ரஜன் வந்து போகும். ரெண்டாவது பொசிஷன் வந்து Br வந்து வந்துரும். அப்போ அப்படி நமக்கு வந்து தேவைக்கூடாது. Br வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து வேணும். அப்போ நம்ம என்ன பெராக்சைடு வந்து கண்டிப்பா ஆட் பண்ணியே ஆகணும். ஓகே. பெராக்சைடு. அப்போ பெராக்சைடு போடும்போது நமக்கு என்ன ஆயிடும்? பெராக்சைடு உங்க டீச்சர் மாதிரி. டீச்சர் என்ன பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பிரித்து தான் வைப்பாங்க. அப்போ ஹைட்ரஜன் எங்கே போகும்? கம்மியான ஹைட்ரஜன் இருக்கிற இடத்துக்கு தான் நமக்கு வந்து போகும். ஸோ அப்போ நமக்கு என்ன மாலிகுல் வந்து ஃபார்ம் ஆகும்? CH3 CH2 CH2Br வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். இதுக்கப்புறம் நமக்கு தெரியும் அக்வாஸ் KOH போட்டிங்கன்னா Br வந்து OH வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அக்வாஸ் KOH வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ரோப்பேன் 1 ஆல் வந்து கிடைக்கும். CH3 CH2 CH2OH. அவ்வளோதான். நமக்கு வந்து ரெண்டே ஸ்டெப்ல வந்து இந்த ப்ராடக்ட் வந்து கிடைச்சிடும். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் கன்வர்ஷன் பண்ணும்போது ரியாக்டன்ட்டுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் நமக்கு வந்து என்ன டிஃப்ரெண்ட் வந்து பார்க்க போறீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொசிஷன் வந்து சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா உடனே உங்க மைண்ட்ல வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகும்போது மார்கானிக் ஆஃப் ரூல் அண்ட் ஆன்டி மார்கானிக் ஆஃப் ரூல் இந்த பாயிண்ட் வந்து நல்லா நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. பொசிஷன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சேஞ்ச் ஆகுன்னா அங்க மார்கானிக் ஆஃப் ரூல் ஆன்டி மார்கானிக் ஆஃப் ரூல் இன்வால்வ் ஆகாம நம்ம பண்ண முடியாது.